गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बूफलसारभक्षितम् उमासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजम्। ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास ओम श्रीनिवास நாள்தோறும் உன்னை நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. திருவேங்கடம் வருவேனே, உந்தன் திருப்பாதமே பணிவேனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. மலர்மே விடும் அலர்மேல் மங்கை மணவாளனே ஜெகநாதனே. அழகான மலைவாசனே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். செந்தாமரை கண் கொண்டார் என்றும் சிங்காரமாய் நீ நின்றார். நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. நினைத்தாலுமே துதித்தாலுமே எந்நாளுமே துணையாகுமே. உன் பாத கமலங்கள் ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச. நாள்தோறும் உன்னையே நான் பாட வேண்டும், நான் பாடவும் தன் அருளாசி வேண்டும். ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே, ஏழு ஸ்வரங்களுமே ராகம் இசைத்திடுமே. ஏழு மலை கரசே ஏழு மலை கரசே ஓம் ஸ்ரீனிவாச ஓம் ஸ்ரீனிவாச
ஓம் ஸ்ரீனிவாசா ஓம் ஸ்ரீனிவாசா. வணக்கம். புதன்கிழமை ஜூலை மாதம் 27ஆம் தேதி, துன்முக்கி வருஷம் ஆடி மாதம் 12ஆம் தேதி. இன்று காலை 10:40 வரை அஸ்வினி நட்சத்திரம் இருக்கிறது. அதன் பிறகு பரணி. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலையிலே 10:40 வரை அஸ்வினி. திதி தேய்பிறை. அஷ்டமி மதியம் 3:50 வரை இருக்கிறது. அதன் பிறகு தேய்பிறை நவமி. காலை 10:40 வரை யோகம் நன்றாக இல்லை. அதன் பிறகு சித்த யோகம். அதாவது அஸ்வினி முடிஞ்சு பரணி ஆரம்பிச்சதுக்கப்புறம் யோகம் நல்லா இருக்கு. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். இன்றைக்கு முழுமையாக கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறது. நாளை மதியம் 2:40 வரையிலே கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். இன்னைக்கு ஃபுல் டே கன்னி ராசிக்கு சந்திராஷ்டமம். நாளைக்கு மத்தியானம் 2:40க்கு முடியறது. கன்னி ராசிக்கு முடிஞ்சு அதுக்கப்புறம் துலாமுக்கு ஆரம்பமாகிறது. ஆகவே கன்னி ராசிக்காரர்கள் இன்றைக்கும் நாளை மதியம் 2:40 வரையிலும் சந்திராஷ்டமம் இருக்கிறது. எச்சரிக்கையுடன் இருக்கவும். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மேஷத்தில் சந்திரன், கடகத்தில் சூரியன் சுக்கிரன், சிம்மத்தில் புதன் குரு ராகு, விருச்சிகத்தில் செவ்வாய் சனி, கும்பத்தில் கேது. திருக்கோவில்களில் இன்று ஸ்ரீவைகுண்டம் வைகுண்டபதி புறப்பாடு, ஆடிப்பூர உற்சவம் ஆரம்பம். பெரும்பாலான தலங்களிலே, சில கோயிலெல்லாம் நேத்திக்கு ஆரம்பிச்சிருக்காங்க, இன்றைக்கி தான். ஆனால் நிறைய கோயிலில் ஆரம்பம். திருநெல்வேலி, மதுரை, திருவாரூர், திருவிடைமருதூர், ராமேஸ்வரம், நாகப்பட்டினம், திருவாடானை, திருக்கழுகுன்றம், திருப்பாதிரிப்புலியூர் என பெரும்பாலான தலங்களிலே, அநேக ஸ்தலங்களிலே ஆடிப்பூர உற்சவம் நடைபெறுகிறது. ஆடிப்பூரத்தை முன்னிட்டு அம்மன் சன்னதியிலே சிறப்பு பூஜைகள், சிறப்பு வழிபாடுகள் நடைபெறும். ஒரு சில தலங்களிலே தினசரி சுவாமி புறப்பாடு உண்டு. 10 நாட்களுக்கு நடைபெறும். ஆடிப்பூரம் என்ற உடனே நமக்கு நினைவுக்கு வருவது 2 கோயில் தான் உடனே ஞாபகத்துக்கு வரும். ஒன்று ஆண்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர். ஆடிப்பூரம்ங்கிறது ஆண்டாளுடைய நட்சத்திரம். அதே மாதிரி மதுரை மீனாட்சி. புட்டு பண்ணுவாங்க இன்றைக்கி எல்லாரும். மதுரையில் ஊரில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி புட்டு செஞ்சு, வெள்ளைப்புட்டு. இதெல்லாம் ஆடிப்பூரம் என்றால் இந்த 2 ஊர்களிலே, இந்த 2 ஸ்தலங்களிலே அது சற்று சிறப்பு மிகு திருவிழாவாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஒன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவில், வடபத்திரசாயி. மற்றொன்று மதுரை மீனாட்சி அம்மன் மகாராணி கோவில். மதுரை மீனாட்சி தான் மகாராணி. இந்த மகாராணி கோவிலில் ஆடிப்பூர உற்சவம் ரொம்ப சிறப்பாக நடக்கும். அதை தவிர பெரும்பாலான தலங்களிலே, தமிழ்நாட்டிலே உள்ள அநேகமான அனைத்து சிவஸ்தலங்களிலும், பெருமாள் கோவில்களிலும், எல்லா கோவிலையுமே ஆடிப்பூரத்தை முன்னிட்டு சிறப்பு உற்சவங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. ஒரு சில தலங்களிலே நேற்றைய தினம் உற்சவம் துவங்கி இருக்கிறது. மற்ற தலங்களிலே இன்றைய தினம் ஆடிப்பூர உற்சவம் ஆரம்பமாகிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு 12 ராசிகளுக்கான ராசி பலனை பார்ப்போம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி குரு பெயர்ச்சி என்று திருவண்ணாமலையிலே ஜி தமிழ் தொலைக்காட்சியின் ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி குழு சார்பாக ஆன்மீக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. நானும் வருகிறேன், நீங்களும் வாருங்கள். ஆடி 18 ஆகஸ்ட் 2 செவ்வாய்க்கிழமை. அன்றைய தினம் ஆடி அமாவாசை, ஆடிப்பெருக்கு, குரு பெயர்ச்சி. திருவண்ணாமலையிலே மாதவி பன்னீர்செல்வம் ஹால் அப்படிங்கிற இடம்தான் நம்ம சந்திக்க போகும் இடம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஊருக்கு சென்று ஜி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களை நேரிலே சந்தித்து அவர்களோடு இயன்றவரை அவரது கருத்துக்களை எல்லாம் கேட்டுக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த விதத்திலே அடுத்த சந்திப்பு ஆகஸ்ட் 2 செவ்வாய்க்கிழமை குரு பெயர்ச்சி அன்று திருவண்ணாமலை மாதவி பன்னீர்செல்வம் அரங்கம் அப்படிங்கிற இடத்துல நடக்குது. தவறாமல் வாருங்கள். அன்றைய தினம் குரு பெயர்ச்சி பலன்களை நேரிலேயே சொல்லவிருக்கிறேன். நாம் எல்லோரும் திருவண்ணாமலையிலே சந்திக்கலாம். ஆகஸ்ட் 2 செவ்வாய்க்கிழமை திருவண்ணாமலையிலே சந்திக்கவிருக்கிறோம். இன்று தனது 10வது பிறந்த நாளை கொண்டாடும் சென்னை ஜோதி நகரைச் சார்ந்த
ஏழுமலை சுமலதா தம்பதியினரின் மூத்த மகன் தினேஷ் அவர்களுக்கு குடும்பத்தினர் சார்பாகவும் ஜீ தமிழ் சார்பாகவும் இணைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மேஷ ராசிக்கு இது ஒரு நல்ல நாள். ராசியிலே சந்திரன் அமர்ந்து கொண்டு குரு பார்வை பெற்று கொண்டிருக்கிறது. ராசியில் சந்திரன், 5ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் ஒன்றுக்கொன்று திரிகோணஸ்தானங்களிலே அமைந்திருக்கின்றன. நீங்கள் திட்டமிட்டபடி அனைத்து வேலைகளும் வெற்றிகரமாக நடக்கும். உங்களது திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறும். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மகிழ்ச்சியான நாள். வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறப் போகும் நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிகச்சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறும் என்று சொல்லலாம். அற்புதமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் வியாபாரத்திலே அதிக லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு அலுவலகத்திலே மிகப்பெரிய ஒரு மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் ஏற்படும். உங்கள் அலுவலகத்திலே பணிபுரிபவர்கள் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்குவார்கள். உயர் அதிகாரிகளின் அன்பை பெறுவீர்கள். உங்களுக்கு கீழ் பணிபுரிபவர்கள் உங்களை ஒத்துழைப்பு கொடுப்பார்கள். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளெல்லாம் அலுவலகத்திலே நடைபெறும். குடும்பத்தில் நல்ல தகவல் வந்து சேரும். வம்ச விருத்தி ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நேரம் இது. 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியஸ்தானம். அதிலே சுபகிரகங்கள் ஒன்றுக்கு மேல் இணையும் பொழுது குடும்பத்தில் வம்சம் விருத்தி அடையும். மேஷராசிக்காரர்கள், இளைய வயதினர், திருமணமானவர்கள், யங்ஸ்டராக இருந்தால் இப்போ குழந்தை பிறக்கும். அல்லது ஒரு நடு வயதினராக இருந்தால் உங்களுடைய மகன் அல்லது மகளுக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் ஏற்படும். நீங்கள் தாத்தாவாக போகிறீர்கள். ஒரே சந்தோஷத்தில் குதிப்பீங்க. புள்ள பிறக்கிறத விட பேரம் பிறக்கிறது இன்னும் சந்தோஷம். அந்த சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்கள் குடும்பத்தில் வம்ச விருத்தி, புதுசாக ஒரு டிக்கெட் வரப்போகுது. அதனால் இது ஒரு நல்ல செய்திகளெல்லாம் வந்து சேரும். மகிழ்ச்சியான நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். குடும்பம் மகிழ்ச்சிகரமாக இருக்கும். ரிஷப ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். வெகு அற்புதமான நிலையிலே கிரகங்களெல்லாம் அமைந்திருக்கின்றன. மிக மிக அற்புதமான நிலையிலே கிரகங்கள் அமைந்திருக்கின்றன என்று சொல்ல வேண்டும். 3 குடையவன் 12ஆம் இடத்திலே இருப்பதால் யோகம். 3ஆம் இடத்திலே ராசி அதிபதி சூரியனோடு இணைந்திருக்கிறது. அது ஒரு யோகம். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். 4ஆம் இடமாகிய கேந்திரஸ்தானத்திலே 2 சுப கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. அதன் பயனாக உங்களுக்கு செல்வ செழிப்பு ஏற்படும். புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது உருவாகும். அற்புதமான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நேரம் விளங்குகிறது. இந்த நாள் ஒரு நல்ல நாள். உத்தியோகத்திலே முன்னேற்றம், பொருளாதார நிலையிலே வளர்ச்சி ஆகிய அனைத்தும் மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். மிதுன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. 2ஆம் வீட்டோனாகிய சந்திரன் 11ஆம் இடமாகிய மேஷத்திலே அற்புதமான நிலையிலே அமைந்திருக்கிறது. 2ஆம் இடத்திலே ராசி அதிபதி புதனோடு சூரியனும் சுக்கிரனும் இணைந்திருக்கின்றன. 2ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது, 11ஆம் இடமும் வலுவாக இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. 11ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் 6ஆம் இடத்திலே ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் அது 6குடையவனாக இருந்து ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்குமா, அல்லது 11ஆம் இடத்திற்கு அதிபதியான லாபாதிபதி கொடுக்க வேண்டிய பலனை கொடுக்குமா என்று கேட்டால் 6குடையவன் பலனைத்தான் கொடுக்கும். லாபஸ்தானத்திலே சந்திரன் இருப்பதால் இன்றைய தினம் பண வரவு அதிகமாக இருக்கும். பணப்புழக்கம் சிறப்பாக இருக்கும். நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். எனினும் ஆரோக்கியத்திலே சற்று அதிக கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான ஒரு நேரம் இது. கடக ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதி சந்திரன் ராசிக்கு 10ஆம் இடத்திலே சுக்கிரனின் நட்சத்திரமான பரணியிலே சஞ்சரிக்கின்ற நாள். சுக்கிரன் ராசியிலே இருக்கிறது. ராசி அதிபதி சந்திரன் சுக்கிரன் நட்சத்திரத்திலே இருக்கிறது. நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். குறிப்பாக கலைத்துறை சார்ந்தவர்கள் இன்றைய தினம் வெகு சிறப்பாக முன்னேற்றம் காண்பார்கள். இயல், இசை, நாடகம், சின்னத்திரை, பெரிய திரை போன்ற நுண்கலைகளிலே பர்ஃபார்மிங் ஃபைன் ஆர்ட்ஸில் ஏதாவது ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய கலைஞர்களுக்கெல்லாம் இன்றைய தினம் கலை ஆர்வம் அதிகரிக்கும். கலை திறமை வெளிப்படும். பிறரால் பாராட்டப்படுவீர்கள். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான
அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு நாள். உங்களை பாராட்டாதவர்களும் இன்றைய தினம் பாராட்டி விடுவார்கள். சில பேருக்கு வந்து உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக அப்படியே ஜெலசி இருக்கும். அந்த ஜெலசினால் என்ன பண்ணுவாங்க, பாராட்டுங்கிறது வராது. எப்படி பாடுறாரு அப்படின்னா, பாடுறாரு ஆனால் போகாது, இப்படியே சொல்லிகிட்டு இருப்பாங்க. எவ்வளோ பாடினாலும் அவங்களுக்கு வந்து நல்லா பாடுறான்னு வாய் விட்டு சொல்லிட மாட்டாங்க. இனிமேல் இவங்க பாராட்டிட்டா இவங்க விட்டு சொத்து போய்டுற மாதிரி அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்க கூட இன்றைக்கி வந்து உங்களை பாராட்டிடுவாங்க. உங்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு புகழ், பெரிய ஒரு பாராட்டு. உங்களுடைய திறமைகளை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும். அது கலைத்துறைக்கு மட்டுமல்ல, நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய எஃபிஷியன்சி என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிய வரும். எல்லாரும் அதை ஒத்துக்குவாங்க. உங்களுடைய திறமையை அனைவரும் ஒப்புக்கொள்வார்கள். நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலே நீங்கள் பெண்ணாக இருந்து, குடும்பத் தலைவியாக இருந்தால், இல்லத்தரசியாக இருந்தால் உங்களுடைய சமையலை அனைவரும் புகழ்வார்கள். அடாடாடாடா, அது என்ன வத்த குழம்பு, என்ன வத்த குழம்பு, அப்படியே சொட்டுது, நாக்கிலே நிற்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி அதில் ஒரு பாராட்டு. ஆக இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அது எல்லாமே வந்து மற்றவர்கள் புகழ்வார்கள். இன்றைய தினம் நீங்கள் அப்படியே தலையில் ஒரு பெரிய கட்டி ஐஸை தூக்கி வச்சுருவாங்க, அதிலே சொக்கி போயிடுவீங்க அப்படியே. அந்த மாதிரி ஒரு நாள். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளெல்லாம் நடைபெறும். நண்பர்கள் உறவினர்கள் சந்திப்பு நிகழும். செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும், ஆனால் அவை மகிழ்ச்சியாக செய்கின்ற நல்ல செலவுகளாக இருக்கும். மாணவ மாணவியரின் கல்வி முன்னேற்றம் மிகச்சிறப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்கு இது ஒரு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. ராசிக்கு 9ஆம் இடமான மேஷத்தில் கேதுவின் சாரமான அஸ்வினியிலே காலை 10:40 வரையிலும், அதன் பிறகு சுக்கிரனின் சாரமான பரணியிலும் சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு மிகச்சிறப்பான நாள். 12ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் தேய்பிறையிலே 9ஆம் இடத்திற்கு வந்திருக்கிறது. 12ஆம் இடத்திலே சுக்கிரன் இருக்கிறது, தொழில் ஸ்தானாதிபதி. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நாள் என்று சொல்லலாம். மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். ஆரோக்கியத்தில் ஏதேனும் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தால் அதெல்லாம் இப்போ சரியாயிடும். சுகர் ஷூட்டப் ஆகிடுத்து, பிபி கண்ட்ரோலில் இல்லை அப்படின்லாம் வந்து நீங்கள் கவலைப்படக்கூடாது. கவலைப்பட்டால் பிபி ஏறும். சில பேர் எனக்கு உடம்பே சரியில்லைன்னு அதை நினச்சே கவலைப்பட்டுருப்பாங்க. உடம்பு இன்னும் வீக் ஆகிடும். ஜாலியாக இருக்கணும். ஹாப்பியாக வாக்கிங் போங்க, 10 பேரை பாருங்கள், பேசுங்க. நிறைய பேரை பார்த்து பேசும்போதே நம்மளுடைய அட்டென்ஷன் டைவர்ட் ஆகும். இல்லைன்னா எப்போ பாரு அந்த வியாதியை பற்றியே சில பேர் பேசியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா வாயை திறந்தால் வியாதி, மாத்திரை, டாக்டர், இதை தவிர வேறு டாப்பிக்கே தெரியாது அவங்களுக்கு. அவங்கள பார்த்தாலே நமக்கு எங்கேயோ அந்த ஒரு ஹாஸ்பிட்டல் ஸ்மெல் அடிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் தான் உடம்புன்னு இருந்தால் வியாதி வரும் சார், கை கால் இருந்தால் வலிக்காதா இன்றைக்கா ஒரு நாள். அதுக்காக எப்போ பாரு அதையே நினச்சி ஒரி பண்ணக்கூடாது. நார்மலாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். சந்தோஷமாக இருக்கிறதுக்கு கற்றுக்கணும். எப்படி ஹவு டு பி ஹாப்பி அப்படின்னு கற்றுக்கணும். அதுக்கு சில பேருக்கு சந்தோஷமே வராது, சிரிப்பே வராது. கிச்சு கிச்சு மூட்டினா கூட சிரிப்பு வராது. ஏன் இங்கெல்லாம் தொடுற அப்படிம்பாங்க. அப்போ கூட சிரிக்க மாட்டாங்க அவங்க. அந்த மாதிரி முசுடாக இருக்கக்கூடாது. நல்லா சிரிச்சிட்டு கலகலப்பாக சந்தோஷமாக வெளியில் வாசலில் போயிட்டு வந்து 4 பேரை பார்த்து பேசி டிஃப்ரெண்ட் டாபிக்ஸ் பேசணும். எல்லாம் ஒரே மாதிரி டாபிக் பேசக்கூடாது. ஒவ்வொருத்தரும் ஒரு டாபிக் பேசுவாங்க. எல்லாத்துலேயும் பேசி கலந்துண்டு கலந்துரையாடலாம் பண்ணால் இன்றைக்கி வந்து நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். இன்றைய தினம் உங்களது ஆரோக்கியத்திலே ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்பட போகிறது. இந்த நாள் ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள் உங்களுக்கு. கன்னி ராசிக்கு இது ஒரு சந்திராஷ்டம நாள். மௌனம் சர்வார்த்த சாதகம். மௌனமாக இருக்கிறது தான் எல்லாத்துக்கும் நல்லது. மௌனமாக இருங்கள், அமைதியாக இருங்கள், அதிகமாக பேச வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களிலே சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இல்லாத ஒன்றை இருப்பது போல சிலர் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். நீங்கள் அந்த மாயை தோற்றத்தை கண்டு மயங்கிவிட வேண்டாம். எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. ஜஸ்ட் பிகாஸ் அந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தேன் அப்படின்ட்டு உடனே நம்பிடக்கூடாது. எங்கேயோ யாரோ போடுவாங்க ஃபேஸ்புக்கில், இஷ்டத்துக்கு போடுறாங்க. எல்லாரும் அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் போடுறான். அதில் பாதிக்கு மேலே ஃபேக்கு. ஃபேஸ்புக்காக ஃபேக் புக்கான்னு தெரியல எனக்கு. நிறைய தவறான செய்திகளும் சமூக வலைதளங்கள் மூலமாக, ஊடகங்கள் மூலமாக பரப்பிவிடப்படுகின்றன. ஆணித்தரமாக சொல்லப்பட வேண்டிய ஒரு கருத்து இது. நிறைய விஷயம் அந்த மாதிரி ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்து யங்ஸ்டர்ஸ் எல்லாம் மிஸ்கைட் பண்ணிகிட்ருக்காங்க. சில பேர் அவங்க வீட்டில் நடக்கிற சமாச்சாரத்தெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கான். எதுக்குன்னே தெரியல. 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டிய விஷயம்லாம் ஏன் வெளியே போகணும்? அதுக்கு எந்த இம்பார்ட்டன்ஸும் இருக்காது. நானும் எங்கள் அப்பாவும் போய் இன்றைக்கி பீச்சில் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம் அப்படின்னு ஒரு பையன் போட்டிருக்கான். உடனே அவங்க அப்பாவுக்கு யாரோ ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சார் நேற்று ஐஸ்கிரீம் நல்லா இருந்ததா அப்படின்னு.
கடுப்பாயிட்டார் அவர். இது எங்கள் பர்சனல் மேட்டர்ப்பா, நான் எங்கள் வீட்டு குழந்தைங்களோட நான் பீச்சுக்கு போவேன், ஹோட்டலுக்கு போவேன், ஐஸ்கிரீம் சாப்பிடுவேன், நீ என்னத்துக்கு இதெல்லாம் நீ கேட்டுட்டு அப்படின்னா, உங்கள் பையன் தான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கான், இல்லைன்னா எங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா. இந்த மாதிரி எதுக்கு இதெல்லாம் பப்ளிசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு புரியல. அவங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே நியூஸ் இல்லை. அவங்க வீட்டில் நடந்த சண்டை, அக்கப்போர், இவங்க சினிமாவுக்கு போனது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கான். இதெல்லாம் ஒரு செய்தியா? இதெல்லாம் ஃபேஸ்புக்கில் போட வேண்டிய விஷயமா? நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க யங்ஸ்டர்ஸ், நேரத்தை வேஸ்ட் பண்ணுறாங்க. குழந்தைகள்னால் ஓடி விளையாடணும். ஓடி விளையாடு பாப்பா, பாரதியார் அழகாக சொல்லியிருக்காரு. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பான்னார். இன்றைக்கி எல்லா குழந்தையும் ஒரு டேபை வாங்கி கொடுத்துட்டாங்க, இல்லைன்னா இந்த டச் ஸ்க்ரீன் ஃபோனு வச்சுக்கிட்டு அதில் தான் கேம்ஸ் விளையாடின்னு இருக்கு. எல்லாம் இப்படியே வச்சுட்டு உட்காண்ட இடத்துல அது சாப்பிட்டு பெருத்துட்டே போகிறது, பக்கவாட்டில் வளருது, ஹைட் வளரல. ஓடணும். குழந்தைங்கள டெய்லி சாயந்தரம் வெளியே அனுப்பி விளையாடிட்டு வான்னு அனுப்பணும். ப்ளே கிரவுண்டில் போய் மண்ணில் புரண்டு விளையாடணும். ஒன்றும் ஆகாது. இன்னும் ஹைஜீனிக்காக நீங்கள் வந்து ஏசி ரூம்லேயே வச்சுருந்தா குழந்தை ஹெல்த்தியாக வளர்ந்துருமா? ஓடி விளையாடணும். ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் இருக்கணும். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் இல்லாமல் அது எதையோ இந்த கம்ப்யூட்டர் கேம்லாம் விளையாடிருந்துன்னா அது அவ்வளோதான், சீக்கிரம் ஒரு மாதிரி மென்டல் ஆகிடும். தயவுசெய்து குழந்தைகளை ஓடி விளையாட அனுமதியுங்கள். கிரிக்கெட் விளையாடுங்க, ஃபுட்பால் விளையாடுங்க, ஹாக்கி விளையாடுங்க, வாலிபால் விளையாடுங்க, பேஸ்கெட் பால் விளையாடுங்க, இல்லை ரன்னிங் ரேஸ் போங்க. நல்லா ஓடணும். ஓடி அப்படியே விறுவிறுக்க ஓடணும். சின்ன குழந்தையில் ஓடினா தான் பெரிய வயசில் நடக்க முடியும். இப்போ ஓடலைன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே கஷ்டமாயிடும். எப்போ பேர் வந்து கம்ப்யூட்டர் கேம்ஸ் விளையாடின்னு இருக்காதிங்க, ஓடுங்க. எல்லோரும் நல்லா ஓடி விளையாடுங்க. பேரண்ட்ஸ் அதை அலோவ் பண்ணணும் வெளியே போய் விளையாடுறதுக்கு. இன்றைய தினம் கன்னிராசிக்காரர்கள் சந்திராசிரமமாக இருப்பதால் அதிகமாக பேச வேண்டாம், ஆனால் வெளியே சென்று வாருங்கள். வியாதியை பற்றியே நினச்சிட்டு இருக்காதீங்க. இறை வழிபாட்டிலே சிறிது கவனம் செலுத்துங்கள். துலா ராசிக்கு இது ஒரு நல்ல நாள், மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இன்று முழுவதும் உங்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கிறது. உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன். அந்த சுக்கிரனின் நட்சத்திரம் பரணி, பூரம், பூராடம், இதெல்லாம் சுக்கிரனுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு தசை சுக்கிரதசை, பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திரத்தில் சந்திரன் வருகிறது என்னும் பொழுது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். சந்திரன் மனோகாரகன், சந்திரமா மனசா. அந்த சந்திரன் உங்களுடைய மனதிலே மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான ஒரு கிரக அமைப்பு இன்றைய தினம் ஏற்பட்டு இருக்கிறது. ஆகவே நீங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள், ஆரோக்கியமாக இருப்பீர்கள், செல்வ செழிப்பு ஏற்படும். வியாபாரத்திலே அதிக லாபம் ஏற்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. பூஜையெல்லாம் பண்ணும்போது சங்கல்பத்தில் சொல்லுவாங்களே, வியாபாரே தன கனக வஸ்து வாகன சித்தியர்த்தம்னு. அந்த தன கனக வஸ்து வாகனம் எல்லாம் வரப்போகுது இன்னைக்கு. தனம், கனகம், வஸ்து, வாகனம் எல்லாமே ஏற்படும். மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற ஒரு நாளாக இந்த நாள் விளங்குகிறது. இது ஒரு மிகச்சிறப்பான நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு அற்புதமான நாள், நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் குரு பார்வையிலே அமைந்திருக்கிறது. 10ஆம் இடத்திலே புதன் குரு சேர்க்கை. திருமண வயதிலே இருப்பவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். மிகச்சிறப்பான நிலையிலே கிரகங்கள் எல்லாம் அமைந்திருக்கின்றன. ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலே ஆட்சி பலம் பெற்று மிக அற்புதமாக இருக்கிறது. பாக்யாதிபதி சந்திரன் குருவிற்கு 9ஆம் இடத்தில் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுகிறது. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்திலே குரு புதன் ஆகிய இரு சுபகிரகங்கள் இணைந்து உங்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. 9ஆம் இடத்தில் இணைந்திருக்கும் சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. அற்புதமான கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. அனைத்து கிரகங்களும் நல்ல நிலையிலே இருக்கக்கூடிய இந்த அற்புதமான நேரத்திலே நீங்கள் எதை அடைய விரும்புகிறீர்களோ அதை முறைப்படி அதற்கான முயற்சியில் இறங்கினால் அடையலாம். நீங்கள் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டாரு டிவியில் அப்படின்ட்டு போய் படுத்து தூங்கக்கூடாது. அதுக்கான முயற்சியில் நீங்கள் தான் இறங்கணும். இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது அப்படின்னா அன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி எஃபர்ட்ஸ் பண்ணணும். உங்களுடைய முயற்சியை அதிகப்படுத்த வேண்டும். கிரக நிலவரம் சாதகமாக இருக்கிறது, இறை அருள் உங்களுக்கு இருக்கிறது. ஆனால் நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் முயற்சி செய்தால் இன்றைய தினம் மிகப்பெரிய வெற்றிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக அப்புறம் பார்த்துக்கலாம், எனக்கு இப்போ சோம்பேறித்தனமாக இருக்குது, இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், இதுக்கு என்ன அவசரம், இப்படியே ஏதாவது போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தால் இன்றைக்கி பண்ணிவிடுங்க. அதை இன்றைய நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. அஷ்டமி நவமிலாம் பார்க்காதுங்க. அஷ்டமி நவமிலாம் இதுக்கெல்லாம் பார்க்கவே வேண்டாம். நீண்ட தூர பிரயாணத்துக்கு மட்டும்தான் அஷ்டமி நவமி பார்க்கணும், எல்லாத்துக்கும் பார்க்கக்கூடாது. சில பேர் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் அஷ்டமி நவமிம்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட யாராவது பணம் கேட்டால் உடனே ஏதாவது காரணம் சொல்லுவார். ஆடி போட்டுப்பா, ஆடி மாதத்தில் என்னத்துக்கு அப்படின்னுவார்.
ஏன்னா அவருக்கு செலவு ஐட்டம் வருதில்ல, அதனால் இதே வரவா இருந்தால் ஓடி போய் வாங்கிட்டு வந்துடுவார். அவருக்கு யாராவது பணம் கொடுக்கணுன்னா போய் உட்காந்து இருந்து வாங்கிட்டு வந்துடுவார். இவர் யாருக்கா கொடுக்கணுன்னா ஆடி போட்டுமேப்பா, எங்கே போயிட போகிறோம், ஆடி போய் பார்க்கலாம் வா அப்படி. அப்புறம் ஏதாவது சொல்லுவார், நட்சத்திரம் சொல்லுவார், கிழமை சொல்லுவார், திதி சொல்லுவார். அஷ்டமி நவமிலெல்லாம் போய் காசு கேட்குறியே தம்பி, அப்புறமா வா பார்க்கலாம் அப்படிம்பார். இப்படியே சொல்லி அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார் அவர். அது மாதிரி அதில் வேணும்னு அவங்களுடைய தொழில் தந்திரம் அந்த மாதிரி சில பேர் செய்வாங்க. நான் பொதுவாக சொல்கிறது அஷ்டமி நவமி பிரயாணத்துக்காகத்தான். அதுவும் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் போகிறதா இருந்தால் அந்த பிரயாணத்துக்கு அஷ்டமி நவமியை தவிர்க்க வேண்டும். மற்றபடி நம்மளுடைய வியாபாரம், குடும்ப விஷயங்கள், டெய்லி ரொட்டீன், ஏதோ ஒரு பொருள் வாங்கணும், கடைக்கு போகணும், துணி எடுத்துகிட்டு வரணும், இன்றைக்கி தான் டைம் கிடச்சின்னா போய் வாங்கிட்டு வாங்க. அஷ்டமி நவமின்னு சொல்லிட்டு சும்மா வீட்டில் உட்காந்துருக்கூடாது. ஏன்னா நமக்கு இருக்கிற இதுவே டைம் ரொம்ப கம்மி. அதனால் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணாமல் எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும். ஒருத்தர் சொன்னார், நான் தேய்பிறையில் ஒன்றுமே பண்ண மாட்டேன் அப்படின்னார். அப்போ வாழ்க்கையில் பாதி போயிடுச்சே அப்படின்னு. லைஃப் டைமில் பாதி தேய்பிறையில் போய்டும்ல. ஒரு மாதத்தில் 15 நாள் தேய்பிறை, 15 நாள் வளர்பிறை. இவர் அந்த 15 நாள் ஒன்றுமே செய்ய மாட்டாராம். எவ்வளோ டயத்தை வேஸ்ட் பண்ணியிருக்கார் பாருங்கள். அந்த மாதிரிலாம் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எது பண்ணுறதா இருந்தாலும் பிள்ளையாரை வேண்டிகிட்டு போய் பண்ணலாம் எந்த நாள்லையும். இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். விருச்சிக ராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். தனுசு ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கும் சந்திரனுக்கு குரு பார்வை கிடைத்து கொண்டிருக்கிறது. 9ஆம் இடமாகிய பாக்யஸ்தானத்திலே 2 சுப கிரகங்கள், அதாவது உங்கள் ராசிக்கு 1, 4 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான குருவும் 7, 10 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான புதனும் ஒன்றாக இணைந்து மிகப்பெரிய யோகத்தை ஏற்படுத்தி கொண்டிருப்பதால் இப்பொழுது நீங்கள் மிகப்பெரிய அளவிலே வெற்றியை பார்க்க போகிறீர்கள். சாதாரணமாக தொழில் நடக்குது, சௌரியமாக இருக்கோன்றது வேற. மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அப்போ அந்த தொழிலிலே ஒரு வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி ஏற்பட வேண்டும். அப்படி ஒரு வளர்ச்சி இப்பொழுது உங்களுக்கு ஏற்பட போகிறது. மிகப்பெரிய ஒரு தொழில் வளர்ச்சி, மிகப்பெரிய நன்மைகள் நடைபெறும். பொருளாதார நிலையிலே நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும். நன்மைகள் சற்று அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மகர ராசிக்கு இது ஒரு மகிழ்ச்சியான நாள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறுகின்ற நல்ல நாள். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரன் 7ஆம் இடத்திலே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை செய்து கொண்டு இருக்கிறது. தொழில் ஸ்தானத்திற்கும் அந்த சுக்கிரன் தான் அதிபதி. உங்களுடைய தொழில் வளர்ச்சி, பதவி உயர்வு ஆகியவை இப்பொழுது கிடைக்கும். ரொம்ப நாளாக பதவி உயர்வே கிடைக்கல. கிட்டத்தட்ட 11 வருஷமாக ஒரே சீட்டில் உட்காண்டிருக்கேன், எனக்கு ஜூனியர்ஸ் எல்லாம் மேலே போயிட்டாங்க அப்படின்னு புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி ஆர்டர்ஸ் வந்துடும். யூ வில் பி ப்ரமோட்டட். பழைய ப்ரமோஷனையும் சேர்த்து கொடுத்துருவாங்க. இப்போது டபுள் ப்ரமோஷன். அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அரசு பணியிலே உள்ளவர்கள், வங்கி பணியாளர்கள் ஆகியோர்களெல்லாம் மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக விளங்குகிறது. சுய தொழில் செய்கின்றவர்களுக்கு மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறும். அனைத்து விதமான தொழிலில் உள்ளவர்களுக்கும் தொழில் வளர்ச்சி ஏற்படும். சேவை சார்ந்த துறைகளிலே உள்ளவர்கள், அதாவது மருத்துவர்கள், ஆடிட்டர்கள், சட்ட வல்லுநர்கள், சட்ட ஆலோசகர்கள், பிற ஆலோசகர்கள், கன்சல்டன்சி செய்பவர்கள் ஆகியோருக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு நற்பெயர் ஏற்படும். தொழிலிலே ஒரு அந்தஸ்து, மதிப்பு, மரியாதை அதிகரிக்கும். நன்மைகள் சற்று அதிகமாக நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இருக்கும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். உங்கள் தொழில் வளர்ச்சி வெகு சிறப்பாக இருக்கும். கும்பராசிக்கு இது ஒரு மிகச்சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். குடும்பத்திலே மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். பல வருடங்களுக்கு பிறகு ஒரு சிலரை சந்திப்பீர்கள். ரொம்ப நாளாக, ரொம்ப வருஷமாக சந்திக்காத உங்களுடைய பால்ய சிநேகிதர்களாக இருக்கலாம், அல்லது யாராவது ரொம்ப நாளாக வந்து மீட் பண்ணாத சொந்தக்காரர்களாக இருக்கலாம். அந்த திடீர் சந்திப்பு உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும். இன்றைய தினம் எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக அவங்கள பார்ப்பீங்க. பல வருடங்களுக்கு பிறகு அவர்கள் உங்களை அடையாளம் கண்டு கொள்வார்கள். பார்ப்பீர்கள், பேசுவீர்கள். மகிழ்ச்சியாக ஒருவருக்கொருவர் உங்களுடைய கருத்துக்களை மனம் விட்டு பேசி பரிமாறிக்கொள்கின்ற அற்புதமான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும். நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரிடம் சேர்ந்து விருந்துகளிலே கலந்து கொள்கின்ற வாய்ப்பு இன்றைய தினம் ஒரு சிலருக்கு கிடைக்கும். மிக மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாள். வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு அதிலே அதிக லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நேரம். 7ஆம் இடத்திலே புதனும் குருவும் ஒன்றாக இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. நீண்ட நாட்களாக தீராத பிரச்சனைகள் எல்லாம் இப்பொழுது முடிவுக்கு வரும். குடும்பத்திலே உள்ள புகைச்சல் எல்லாம் சரியாயிடும். இப்போது உள்ளுக்குள்ளே புகைஞ்சிட்ருக்கிற விஷயம்லாம் வெளியே பட்டுன்னு வெடிக்கும். எல்லாத்தையும் சால்வ் பண்ணிவிடுவீங்க நீங்கள். அவ்வளோதான், புஷ்ஷுன்னு அடங்கிடும்.
மிகப்பெரிய பிரச்சனைகளை எல்லாம் பேசியே சரி பண்ணுவீர்கள். நீங்கள் உட்காந்து பேசினா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸ்ட்ரைட்டாக என்ன வேணும் அப்படின்னு போய் கேட்டிங்கன்னா சரியாயிடும். இன்றைய தினம் நீங்கள் துணிச்சலாக சில விஷயங்களை செய்வீர்கள். உங்களுடைய குடும்ப நலன் கருதி நீங்கள் அவற்றை செய்து தான் ஆக வேண்டும். மகிழ்ச்சியான நல்ல முடிவுகள் கிடைக்கும். நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். இது ஒரு நல்ல நாள். மீன ராசிக்கு இது ஒரு மிக அற்புதமான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக விளங்குகிறது. குருவால் பார்க்கப்படுகின்ற சந்திரன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் அமைந்திருப்பதால் தன லாபம் ஏற்படும். பொருளாதார நிலையிலே ஒரு பெரிய வளர்ச்சி ஏற்படும். பணம் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக ஏதேனும் சர்ச்சை இருந்தால் அது இப்பொழுது காணாமல் போய்விடும். பெரிய சர்ச்சை ஏதாவது இந்த கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு ஒரு மன உளைச்சல் ஏற்பட்டிருந்தால் இப்பொழுது அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுவீர்கள். அது முடிந்துவிடும். சுமூகமாக முடிந்துவிடும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நிம்மதியாக இருப்பீர்கள். எந்தவித பிரச்சனையும் உங்களை பாதிக்காது என்பதற்கான ஒரு உத்தரவாதம் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கும். மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெகு சிறப்பான நன்மைகளெல்லாம் நடைபெறுகின்ற ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மாணவ மாணவியர் கல்வி முன்னேற்றம் வெகு சிறப்பாக இருக்கும். மறைந்த புதன் நிறைந்த வித்தை என்பதற்கிணங்க 6ஆம் இடத்தில் இருக்கின்ற புதன் உங்களுக்கு இப்பொழுது கல்வி முன்னேற்றத்தை கொடுத்துவிடும். தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரனை குரு பார்த்து கொண்டிருப்பதால் பொருளாதார நிலையிலே அமோக வளர்ச்சி ஏற்படும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். குடும்பத்தினர் அல்லது சில உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டியிருக்கும். அதை பெருமையாக மகிழ்ச்சியாக செய்வீர்கள். நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய ஒரு நல்ல நாளாக, மிக மிக அற்புதமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. நாளைய விசேஷங்கள். நாளைய தினம் வியாழக்கிழமை, ஆடி 13 ஜூலை 28 வியாழக்கிழமை. நாளைய தினம் ஆடி கிருத்திகை. மாதம் வர கிருத்திகை நட்சத்திரத்திலே முருகனை வழிபட வேண்டும். கிருத்திகை விரதம் என்பது ரொம்ப விசேஷமானது. அதிலும் ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை இன்னும் சற்று முக்கியத்துவம் வாய்ந்தது. ஆடி கிருத்திகை, தை கிருத்திகை, இது ரெண்டுத்துக்கும் அதிக முக்கியத்துவம் உண்டு. நாளைய தினம் ஆடி கிருத்திகை, கிருத்திகை விரதம், ஆடி மாதத்தில் வருகின்ற கிருத்திகை. ஆடி கிருத்திகைக்கு திருத்தணியில் கூட்டம் ஜாஸ்தி இருக்கும். திருத்தணியில் போய் காவடி எடுப்பாங்க எல்லாரும். லட்சக்கணக்கான மக்கள் காவடி எடுக்கிறத ஒரே நேரத்தில் பார்க்கணுன்னா நாளைக்கு திருத்தணியில் பார்க்கலாம். ஒரு சில முருகன் கோயில்களில் ஒரு சில விசேஷங்களுக்கு கூட்டம் ஜாஸ்தி வரும். இப்போ திருச்செந்தூர் அப்படின்னா ஐப்பசி சூரசம்ஹாரம், ஸ்கந்த சஷ்டி, மகா ஸ்கந்த சஷ்டி, தீபாவளியான 6ஆம் நாள் சரியான க்ரௌடு வருது. ஒரு வருஷத்துக்கு எப்படியும் 10-15 லட்சம் பேர் கிட்டத்தட்ட வராங்க திருச்செந்தூர். அதே மாதிரி பழனி அப்படின்னா தைப்பூசம், பாத யாத்திரை வரும் பாருங்க. சாரி சாரியா வந்துக்கிட்டே இருப்பாங்க. எல்லா ஊர்லேருந்து நடந்தே வருவாங்க. தைப்பூசத்துக்கு பழனியில் அப்படி ஒரு க்ரௌட் பார்க்கலாம். இவ்வளோ ஜனங்கள் ஒன்று சேர்ற இடம் அது. அதே மாதிரி திருத்தணி ஆடி கிருத்திகைக்கு ரொம்ப ஃபேமஸ். நாளைய தினம் ஆடி கிருத்திகை, முருகன் வழிபாட்டுக்குரிய நாள். மீண்டும் நாளைய நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரை ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதா. யோக பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜம் அகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்களாகாளி பத்ரகாளி கபாலினி துர்காஷமா சிவாதாத்ரி சுவாகாசதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குரவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன். மங்களகரமான துர்முகி வருடம் ஆடி மாதம் 12ஆம் தேதி
27/7/2016 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஜோதிட ஆன்மீக விஷயங்களை பேசலாம். இப்போ சில விஷயங்களை பார்த்திங்கன்னா ரொம்ப சுலபமானதாக தெரியும், ஆனால் பயிற்சி எடுக்க கடினமானதாக இருக்கும். இப்போ ஜோதிட சாஸ்திரத்தில் கூட நீங்கள் மந்திர சாஸ்திரத்தை பற்றி சொல்லும்பொழுது எந்த மந்திரத்தை யார் ஜபிக்கலான்றதுக்கு சில விதிமுறைகள்லாம் வந்து ஜாதகத்தை பார்த்து சொல்லுவாள். எந்த மந்திரம் பலித்தமாகும், நட்சத்திர தேவதைகள் தனி, இந்தந்த நட்சத்திரத்தில் பிறந்தவா இந்தந்த ஜபங்கள் பண்ணலான்னு சொல்கிறது. 27 நட்சத்திரத்துக்கு 27 விதமான ஜபங்களை சொல்லுவாள். சிலர் வந்து எந்த ராசியில் பிறந்தவா என்ன தெய்வத்தை உபாசிக்கலான்னு அது ஒன்று சொல்லுவாள். 9ஆம் இடம் பாக்கியஸ்தானம் 12ஆம் இடத்தை வச்சும் சொல்லுவாள். இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகளை வச்சும் சொல்லுவாள். சித்தாரி கோஷ்டம் பார்க்குற வழக்கம் உண்டு. இதெல்லாம் என்னென்ன ஜபங்கள் பண்ணால் நம்ம காரியத்தை சாதிக்க முடியும், சாதனை ஆகும்னு அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது சில பேர் சொல்கிறா இந்த குண்டலி யோகம் இந்த ராஜயோகத்தை பற்றிலாம் வரும். ஆனால் நிறைய பேரோட அபிப்பிராயம் என்னென்னா, இந்த குண்டலி யோகம் பண்ணனா எனக்கு வந்து 3 காலமும் தெரிஞ்சுக்கிற சக்தி கிடச்சிடுது, எதிர்காலத்தை சொல்ல முடியும், இல்லை ஒரு வியாதியை போக்கிக்க முடியும், ஒரு பிரச்சனைகளை தீர்த்துக்க முடியும், அப்படிலாம் ஒரு கற்பனையில் இருப்பான். இந்த குண்டலி யோகம்ன்றது ஒரு உயர்ந்த விஷயம். குண்டலி யோகம்ன்றது ஒரு உயர்ந்த விஷயம். அதேமாதிரி இந்த ராஜயோகம் சொல்லப்பட்டதும் உயர்ந்த விஷயம். ஆனால் இந்த மாதிரி ராஜயோகங்களை வச்சு ஒரு அற்புதமான சக்திகளை பெற முடியுமா அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு ஒரு வார்த்தை, ஒரே வார்த்தையில் வையகத்து மாந்தரிடம் வாய் திறப்பதில்லையே. யாருக்கு வந்து யோகம் சித்தி ஆகிட்டோ அவள் பேசக்கூட மாட்டான். யோகம் வந்து யாருக்கு சித்தி ஆகிட்டோ அவங்க மற்றவங்க கிட்ட பேசக்கூட விரும்புறதில்லை. அப்படி இருக்கும்போது சித்திகளை பற்றி எப்படி சொல்கிறது? அதனால் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ரமண மகரிஷிக்கிட்ட ஒரு பெரியவர் அவர் உபதேசம் பண்ணார், அதை கேட்டு ஜபிக்கிறார். அன்றைக்கி சாயந்தரம் மகரிஷியை வந்து பார்க்கச்சே சொல்கிறாராம், இந்த மாதிரி நான் வந்து நீங்கள் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் அபியாசம் பண்ணேன், கும்பகோணத்தில் வந்து கற்பூரார்த்தி காமிக்கிறேன், அந்த தீபாரத்தி அது தெரிஞ்சுது, இன்னொரு இடத்துல ஒரு சுவாமி இருக்கார் அது எனக்கு தெரிஞ்சுது, கண்ணை மூடின்னு இருக்கும்போது எனக்கு அதெல்லாம் அப்படியே தெரியுது அப்படின்னாராம். மகரிஷி அதை வந்து ஏற்றுக்கலை. அந்த மாதிரி எங்கேயோ நடக்கிறது, அதாவது என்ன சொல்லுவாள், அவங்களுக்கு ககன மார்க்கம் கமன மார்க்கம் இதெல்லாம் சொல்லுவாள். இது மாதிரியான சித்திகள் வரதை வந்து மகரிஷி வந்து ஏற்றுக்கலை. அப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக மந்திரங்களுக்கு ஜபிச்சா சித்திகள் கிடைக்கலாம், ஆனால் சித்திகள்ன்றது ஞானத்துக்கு வந்து ஒரு விரோதின்னு தான் சொல்லுவாள். அப்படி ஒருவேளை ஏதாவது வந்து குண்டலி யோகம் பண்ணுறவாளுக்கு சித்தி வந்தால் கூட அந்த சித்திகளை வந்து அவள் லட்சியம் பண்ணுவாளான்னு கேட்டால் கட்டாயம் லட்சியம் பண்ண மாட்டான். நீங்கள் கல்யாண வீடுகளில் பார்த்தா சில வீடுகளில் சம்பிரதாயம் உண்டு, இலை போட்ட உடனே கொஞ்சோண்டு ஒரு சிட்டிகை சர்க்கரை வைப்பாள், சிலர் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை பால் பாயசம் வைப்பாள். ஆனால் பெரியவாளுக்கு வந்து அந்த சர்க்கரையும் தொடமாட்டா, பால் பாயசம் கொஞ்சம் விடுவா, அதை தொடமாட்டான். குழந்தைகள் வேணால் எடுத்து நக்கும். ஏன்னு கேட்டால் அவளுக்கு தெரியும் இதுக்கப்புறம் ஸ்வீட் வரப்போகிறது, பால் பாயசம்லாம் நிறைய வரப்போகிறதுன்னு தெரியும். சொட்டு சொட்டு வர்றதை தொடமாட்டான். அந்த மாதிரி ஞானத்தை நோக்கி போகிறவாளுக்கு சின்ன சின்ன சித்திகளை லட்சியம் பண்ண மாட்டான். ஆனால் இந்த குண்டலி யோகம் வந்ததுனால எனக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும், அந்த பிரச்சனை தீர்ந்துடும், ராஜயோகம் பண்ணுறதுனால ஆரோக்கியம் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, எந்த யோகங்கள் பண்ணாலும் சரீர அவஸ்தை ஒன்று தான். ஆனால் யோகங்கள் பரிபூர்ணமாக பண்ணவாளுக்கு மனசை எந்த விதத்திலையும் இந்த வியாதியோட தாக்கம் பாதிக்காது. ராமகிருஷ்ண பரமஹம்சருக்கு இருந்த வியாதியை பற்றி அவர் நினச்சதே கிடையாது. ரமண மகரிஷிக்கு இருந்த வியாதியை பற்றி அவர் நினச்சதே கிடையாது. காஞ்சி மகாபெரிவா வியாதியை பற்றி சிந்தனை பண்ணதே கிடையாது. ஆதிசங்கரர் ஒரு வாட்டி பாடம் எடுத்துகிட்டு இருக்காராம். அப்போ பக்கத்தில் ஒரு புலித்தோல் ஒன்று இருந்தது, அது வரை படப்படன்னு அடிச்சுட்டு தான். புலித்தோல், இறந்து போன புலியோட தோல் அப்படியே படப்படன்றது. சீடர்கள்லாம் கேட்டாலாம் பொறுமைனாராம். கொஞ்சம் நேரம் பொறுத்து கை காட்டினோன்னே அடங்கி விட்டு அவர் பேச ஆரம்பித்தாராம். என்ன நடந்ததுனாராம், இல்லை எனக்கு வயிற்று வலி வந்தது, உங்களுக்கெல்லாம் பாடம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பிரம்மசூத்திரங்களை பற்றி விளக்கம் சொல்லிட்டு இருக்கேன், அந்த பாஷ்யத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது எனக்கு அது இடைஞ்சலாக இருக்குன்றதுனால இந்த வயிற்று வலியை அந்த புலித்தோலில் இறக்கி வச்சேன். இந்த பாடம் முடிச்சுட்டு அந்த இப்போ எடுத்து அந்த வலியை நான் எடுத்துக்கிட்டேனாராம். அப்போ வலியை வந்து எடுத்து தூர வைக்கிறதுக்கும் மனசு உடலில் சேர்த்துக்கிறதுக்கும் மனதளவில் அதை ஏற்றுக்கிறதுக்கும் சக்தி வாய்ந்தவர்கள் அவெல்லாம். ஆக மகான்களுக்கு வியாதி இருந்திருக்கு, இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அவள் மனசை வந்து எந்த அளவும் பாதித்ததே கிடையாது. விவேகானந்தர்கிட்ட ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து விவேகானந்தர் சொல்கிறார், உனக்கு என்ன ஒன்றுமா காளிகிட்ட போய் கேளு, பிரார்த்தனை பண்ணுனாராம். அவர் உள்ளே போயிட்டு வெளில வந்தவுடனே, சரி நீ கேட்டியா, உனக்கு வேலை ஒன்றும் கேட்டியா, அதெல்லாம் பிரார்த்தனை பண்ணியான்னு கேட்டாராம். உள்ளே போனவுடனே நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன், எனக்கு என்ன தேவை கேட்கணும், நான் உள்ளே போனணும், காளியை பார்த்த உடனே எல்லாத்தையும் மறந்துட்டேன், தியானம் மட்டும் பண்ணிவிட்டு வெளில வந்தேனாராம். அந்த மாதிரி மகான்கள் வந்து அவளுக்கு சுயநலம் கிடையாது. அதனால் அந்த சித்திகளை பற்றி அவள் நினைக்கிறதும் இல்லை. அதேமாதிரி அவள் சரீரத்தில் அவஸ்தைகள் வரலன்னு சொல்ல முடியாது, வரும். ஆனால் அவள் மனசை எந்த அளவும் பாதித்தது கிடையாது. அவள் தன்னோட சித்திகளை கொண்டு தன் வியாதியை போக்கணும்னு நினச்சதும் கிடையாது. தன்னோட உடம்புல இருக்க வியாதியை
தன்னோட சித்தியை பயன்படுத்தி போக்கணும் அப்படின்னு நினச்சதும் கிடையாது. அதனால் இந்த யோகங்கள் பண்ணுறதுனால எல்லா வியாதியும் தீர்ந்துருமான்னு நினைக்கக்கூடாது. ஞானம்ன்றது ஒரு பெரிய விஷயம். அந்த ஞானம்ன்ற அமிர்தத்தை நோக்கி போகும்பொழுது இந்த மாதிரியான சின்ன சின்ன சித்தின்ற சர்க்கரைகளை நம்ம சிந்திக்கவே கூடாது. அதனால் மந்திரங்கள் சித்தியை கொடுக்கும், ஆனால் யோகங்கள் ஞானத்தை கொடுக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. மந்திரங்கள் மூலமாக சித்தி அடையிறதுக்கும் யோகங்கள் மூலமாக ஞானத்தை அடையிறதுக்கும் நிறைய வித்தியாசங்களோடு புரிஞ்சுக்கணும். அதனால் இந்த வியாதி போய்டும், அது போய்டும். குண்டலி யோகம்ன்றதுலாம் பெரிய விஷயம். அதனால் எவ்வளோ அற்புதங்கள் நடக்கும். ஆனால் சின்ன விஷயங்களை சிந்தித்து நாம் நேரத்தை வந்து வீண் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இந்த யோகங்கள் பண்ணுறதுனால உடம்புல வியாதி வந்துட்டு நினைக்கக்கூடாது. ஏன்னா கர்மா எதனால் தீர்றதுன்னா வியாதியால் தான் தீர்றது. அப்போ சரீரத்துக்கு அவஸ்தையே வரக்கூடாதுன்னு நம்ம நினைக்கவே கூடாது. அதனால் சுவாமியை நம்பலாம். சுவாமியை நம்புகிறவாளுக்கு பரிபூர்ணமாக வியாதியோட பயம் மனசுலேருந்து போயிடும். அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. நம்புங்கள், நல்லதே நடக்கும். வீர திவாகர்னு எழுதியிருக்காரு சுவாமிஜி. இவருடைய நட்சத்திரம் பூரட்டாதி, ராசி மீனம், லக்னம் மீனம், பிறந்த தேதி 14/7/1998. இவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே ஆர்மிக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது சுவாமிஜி. இதனால் வந்து பல முயற்சிகள் இவர் வந்து எடுத்திருக்காரு. வர ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து நடக்க இருக்க பயிற்சி இதில் வந்து நான் கலந்து கொள்ள போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்னுடைய ராசிக்கு நான் ஆர்மிக்கு போகலாமா, எனக்கு வந்து இந்த வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. இது வந்து நடக்க சாத்தியமா சுவாமிஜி? சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன இதுன்னு பார்த்துடலாம். சப்தரிஷி வாக்கியப்படி நீங்கள் இந்த இராணுவ சேவைன்றது ஒரு முறைக்கு இருமுறை முயற்சித்து தான் நீங்கள் அடைய முடியும்னு வந்திருக்கு. இந்த உங்களோட பேர்லேயும் அந்த வீரம்ன்ற வார்த்தை சேர்ந்தே வந்திருக்கு. நீங்கள் அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் நீங்கள் நினச்சிருக்கீங்க. பொதுவாக செய்யக்கூடிய தொழில் சில தொழில் உலகத்திலே உத்தமமான தொழில் செய்வோம். அது வந்து இராணுவம், விவசாயம், மருத்துவம், இப்படி சொல்லலாம். இதில் வந்து இந்த இராணுவம்ன்றது ஏன் முதல்ல சொல்கிறோன்னா, இராணுவம் இருந்து நாடு வந்து பாதுகாப்பாக இருந்தால் தான் அப்புறம் விவசாயம். அந்த விவசாயம் முடிஞ்ச உடனே அடுத்து பார்த்திங்கன்னா மருத்துவம். இது வந்து நமக்கு தேவையான விஷயம். அதனால் இராணுவம், விவசாயம், மருத்துவம்னு இதெல்லாம் வந்து ஒரு உத்தமமான தொழில், நல்ல தொழில்னு சொல்லுவோம். செய்கிற தொழிலையே நல்ல உத்தமமான தொழில். உத்தியோகத்தில் உத்தமமான உத்தியோகம்னா இராணுவமோ மருத்துவமோ. சொந்த தொழில் செய்கிற தொழிலில் உத்தமமான தொழில்னால் விவசாயம். ஆக நீங்கள் நல்ல விஷயத்துக்கு தான் ஆசைப்பட்டிருக்கீங்க. ஆனால் உங்கள் ஜாதகத்துக்கு கொஞ்சம் தாமசமாகன்னு வருது. ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இந்த போட்டித் தேர்வில் கலந்துக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து ஆஞ்சநேயர் சுவாமி கோயிலுக்கு போய் ஆஞ்சநேயர் சுவாமிக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. உங்கள் பேரில் வந்து ஒரு அர்ச்சனையை பண்ணுங்கள். ராசியும் நட்சத்திர லக்னமும் உங்களுக்கு ராசியோ ஒன்றா வந்தது விசேஷம். ஆக நீங்கள் போட்டித் தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னே ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணிக்கோங்க. முடிஞ்சால் வடமாலையே சாத்துங்க. நீங்கள் ஆஞ்சநேயர் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிவிட்டு போங்க. அசாத்திய சாதகம் சுவாமின் அசாத்தியம் தவ கிம்பத. சாதிக்க முடியாத காரியத்தை ஆஞ்சநேயரோட அருள் உங்களுக்கு சாதிச்சு கொடுக்கும். இது கலந்துட்ட பிறகு அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு முன்னே இன்னொரு என்ன பண்ணுங்க, ஒரு புதன்கிழமை அன்றைக்கி ராமபிரானை தியானம் பண்ணிவிட்டோ ஏதாவது பெருமாள் கோயில்லையோ ஆஞ்சநேயர் கோயில்லையோ ஒரே ஒரு பவழமல்லி செடி வாங்கி நட்டுடுங்க. கட்டாயம் இராணுவ சேவை செய்கிறதுக்குரிய அருமையான வாய்ப்பு வரும். நீங்கள் நல்ல விதமாக அதை பயன்படுத்திக்கங்க. கட்டாயம் சுவாமி அருளால் உங்களோட தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும். நீங்கள் மேலும் படிப்படியாக உயர்ந்த நிலையை அடைவீங்க. அதில் ஒன்றும் சந்தேகமே வேண்டாம். உங்கள் விருப்பம் கட்டாயம் கைகூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். ரொம்ப நன்றி சுவாமிஜி. வீர திவாகர் அவருடைய ஆசை நிறைவேறதுக்கு நல்ல ஒரு பரிகாரம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. நிறைய நேர்களும் வந்து பயன்படுற மாதிரி இன்றைக்கி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நிகழ்ச்சியில் பகிர்ந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி சுவாமிஜி. மங்களானி பவந்து. யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்தரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி ஒளிமயமான எதிர்காலம், ஜீ தமிழ் தொலைக்காட்சி, தபால் பெட்டி எண் 8787, கிண்டி, சென்னை 6,32,000. மீண்டும் நாளை சந்திக்கலாம். இது ஓம்காரம்.